வைகோ தேர்தலுக்கு பிறகு என்ன சார் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு? நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது வைகோவெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய லட்சியவாதியாக நினச்சிருக்கோம். அது பிரபாகரன் எல்லாம் அவர் சந்திக்கிற அளவுக்கு அவர்களுடைய துணிச்சல்லாம் பார்த்து ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்தார். அதே ரோல் மாடல் தான் இப்போ மாற்றிருக்கு. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரோல் மாடல் இருக்கு. என்னத்துக்கு இப்படி சறுக்கிக்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அப்படியே சறுக்கிட்டு போவாங்கல்ல, ஒரு இடத்துல கூட நிக்காம. இன்னைக்கு அவர் ஒரு அரசியல்ல ஒரு கேலி கூத்தா இருக்கிற அளவுக்கு கேவலமா ஒரு மாதிரி இருக்கார். அவருடைய செயல்கள் கொஞ்சம் விசித்திரமா இருக்குது, ஏமாற்றமாகவும் இருக்குது. வைகோவா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. விஜய்க்கு நான் ஒரு கேடயமா இருப்பேன் அப்படிங்கிறலாம் அவர் விஜய் கேட்டாரா இவரை எப்படியா என்ன சேர்த்துக்கணும் கெஞ்சற மாதிரி இருக்கு. நீ விஜய்க்காக நான் தான் பேசுவேன்னு இறங்குறாரு. இவரெல்லாம் பேசி ஓட்டு வாங்கி தர முடியுமா? விஜய் காக்கா பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுறாரு. திமுக ஆட்சியில ஒரு சதுரடிகளா ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறாரு. இத்தனை நாள் கூட்டணியில தானே இருந்தாரு, ஏன் அப்பயே கேட்கல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கூட்டணி தர்மம், கூட்டணிக்காக நான் கேட்கலங்கிறாரு. ஊழல் பண்றவங்களோட போய் இருக்கிறனாக்க நீ ஊழலுக்கு துணை போன தானே அர்த்தம். அப்படியே ரசத்தை இது பண்ணும்போது கொஞ்சம் வடிஞ்சு வர்றது நீ தானே குடிச்சிருக்க. இப்ப விஜய் கிட்ட ஏன் போற? விஜய் இன்னும் உத்தமரா இருக்காரா? துரை வைகோ சொல்றார் திமுக ஆட்சியில தமிழ்நாடு நாசமா போயிருச்சு அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டோடு போக வேண்டியதானே. அவரு தமிழர் இல்லையே, தெலுங்கர் தானே. ஆந்திரா போயிட வேண்டியதானே. ஊழல் இல்லைங்கிறாங்கல்ல சார். இப்ப ஆட்சியில எங்கேயுமே ஊழல் கிடையாது, எல்லா டெண்டரையும். எந்த ஆட்சி வந்து ஆட்சியில ஊழல் இருக்குதுன்னு சொன்னாங்க? ஊழல் செய்யாத ஒரு அரசியல்வாதியை காட்டுங்க பார்க்கலாம். அப்ப இவர் மகனுக்கு இந்த பதவி கொடுத்தாங்களா? அது ஊழல் காரணமாக தான் கொடுத்தாங்களா? இவர் தலைவனே கிடையாது, பேச வேண்டிய அவசியமே இல்லை. காலாவதி ஆகிடும். தலையில இருந்து உதிர்ந்த மயிர் மாதிரி தான் உன் நிலையில இருந்து நீ இறங்குனீங்கன்னா உன் கதி அவ்வளவுதான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வைகோ தேர்தலுக்கு பிறகு என்ன சார் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறாரு, என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு சார்? அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது வைகோவெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய லட்சியவாதியாக நினச்சிட்ருக்கோம். அது பிரபாகரன் எல்லாம் அவர் சந்திக்கிற அளவுக்கு அவர்களுடைய துணிச்சல்லாம் பார்த்து ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்தார் எங்களுக்கு. அந்த ரோல் மாடல் இப்போ அதே ரோல் மாடல் தான் இப்போ மாற்றிருக்கு. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரோல் மாடல் ஆகிட்டார். என்னத்துக்கு இப்படி சறுக்கிக்கிட்டு போகிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அப்படியே சறுக்கிக்கிட்டு போவாங்கல்ல, ஒரு இடத்துல கூட நிற்காம. நீ எல்லாருமே வந்து எடுக்கிற முடிவுகளை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி திமுக அவங்க பண்ண கொடுமைக்கு அளவே கிடையாது. எமர்ஜென்சி முடிஞ்ச எலெக்ஷன் வந்தபோது அந்த இந்திரா காந்தியோட ஒரு கூட்டணி வச்சார். இப்போ நாங்கள்லாம் இது பண்ணப்பட்ட மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸோட பெரிய இதாக வந்துட்டாங்க. தன்னையும் கலைஞராக நினச்சிக்கிட்டு தான் எது பண்ணாலும் மக்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிட்டு பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் ஒரு அரசியலில் ஒரு கேலி கூத்தாக இருக்கிற அளவுக்கு கேவலமாக ஒரு மாதிரி இருக்கார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை நாங்கள் எப்படி எப்படியோ பார்த்தோம், எப்படி எப்படியோ போயிட்டார். இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே போயிட்டார். யார் சினிமா நடிகர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அங்கே போயிடுறாரு. இப்போ இந்த விஜய்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கார். இது இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பலகீனம். இந்த சினிமாக்காரர் பின்னாடி போகிறது ஒரு பலகீனம். அவருடைய செயல்கள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது, கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருக்குது. வைகோவா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது அதிர்ச்சியாகவும் இருக்குது. விஜய்க்கு நான் ஒரு கேடயம், ஒரு கேடயமா இருப்பேன் அப்படிங்கிறலாம் அவர் விஜய் கேட்டாரா இவரை? இவராக போய் முன்னாடி நின்றுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆக தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்காக நான் உனக்கு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு போய் கெஞ்சரா மாதிரி இருக்கு. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்தா விஜய் இன்னும் சேர்த்திக்கிறதுக்கு தயாராக இல்லை போல. எப்படியா என்னை சேர்த்துக்கணும் கெஞ்சற மாதிரி இருக்கு. ஒரு லட்சியவாதின்னு நாங்கள் நினச்சி ஏமாந்து போயிட்டோங்கிற ஒரு பெரிய இது தான். இன்றைக்கி ஒரு காலாவதியான தலைவர் தான் அவர் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. திமுக ஆட்சியில ஊழல் ஒரு சதுரடிகளா ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறாரு. அது இத்தனை நாள் கூட்டணியில தானே இருந்தாரு, ஏன் அப்பயே கேட்கல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கூட்டணி தர்மம், கூட்டணிக்காக நான் கேட்கலங்கிறாரு. ஊழல் பண்ணுறவங்களோட போய் இருக்கிறேன்னாக்க நீ ஊழலுக்கு துணை போன தானே அர்த்தம்.
அப்படியே ரசத்தை இது பண்ணும்போது கொஞ்சம் வடிஞ்சு வர்றது நீ தானே குடிச்சிருக்க. இப்போ விஜய்கிட்ட ஏன் போகிற? விஜய் இன்னும் ஒத்தமாக இருக்காரா? அவரை வச்சு படம் எடுத்தவருக்கு பதவி கொடுத்துருக்காரு. கூட வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்க படம் வரி பணத்தில் சம்பளம் போட்டு 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஊழல் இல்லையா? 38 நாளில் பகிரங்கமான ஊழலுக்கு போயிருக்குது ஒரு கட்சி. அந்த கட்சியில் போய் சரி இப்போ விஜய்கிட்ட போயிருக்காங்க. விஜய் வந்து ஊழல் செய்ய விடாமல் தடுத்துருவார். அவர் ஊழல் இல்லைங்கிறாங்கல்ல சார். இப்போ ஆட்சியில் எங்கேயுமே ஊழல் கிடையாது, எல்லா டெண்டரையும் முறைப்படுத்திட்டாங்க. எந்த ஆட்சி வந்து நான் என் ஆட்சியில் ஊழல் இருக்குதுன்னு சொன்னாங்க? ஊழல் செய்யாத ஒரு அரசியல்வாதியை காட்டுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒன்று பார்த்தது. அதான் விஜய்ன்னு சொல்கிறாரே சார் வைகோ. இது வைகோ சொல்கிறாரு ஊழல் செய்யாத ஒரு அரசியல்வாதி. அப்போ அந்த இந்த விஜய் டெல்லி பிரதிநிதியாக போட்டார். அவர் யார்? அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகனுக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குங்க சார். சரி, நீங்கள் சமாளிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. இதைத்தான் நாங்கள் ஊழலுங்கிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு நேர்மையாக தெரியுதுன்னா ஏற்றுக்கிட்டு போங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களை பொறுத்தவரை அது ஊழல். அது உங்களுக்கு அது நேர்மையாக இருக்குதுன்னா எடுத்துகிட்டு போங்க. வைகோ கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்தார். இத்தனை வருஷம் 10 வருஷம் பயணித்தார். இப்போ திமுக ஆட்சியில் ஊழல், நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக பேசாமல் இருக்கிறோம், இது வரைக்கும் நாங்கள் வெளியே எதுவும் சொல்லலை. அவர் கட்சி விட்டு போனதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமில்ல? ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிற கோபம் தான் அவர் தெரிஞ்சு. உன் மகனே கொண்டாக்கா இப்போ நாங்கள்லாம் உழைச்சது என்ன வீணா, எங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையாங்கிறது தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் பிரபாகரனை போய் சந்தித்தது வந்து அன்னைக்கு பிரபாகரன் வந்து இந்திய நாட்டினுடைய அரசியலுக்கு விரோதியாக இருந்தார். அவரை சந்திக்கிறது தேச விரோத செயல். இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார். திமுக ஏன் தடை செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு அவருடைய சந்திப்பு நடந்து போச்சு. அதனால தான் கலைஞர் வர வழி இல்லாமல் வைகோவை கட்சி விட்டு வெளியே அனுப்பிச்சார். இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞருக்கு ஈக்குவலாக போஸ்டரில் வந்து போய் இடம் பெற்றவர் வந்து அவர் கலைஞர் என்ன சைஸில் அவர் படத்தை போடுவாங்களோ அதே சைஸுக்கு வைகோ படத்தை போட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தவர். கடைசியில் இவர் கட்சி ஆரம்பித்தோடனே யார் தலைவருக்கு பார்த்தாங்க இவருடைய மகன் விஜயகாந்த். அப்படித்தாங்க வார்டு அரசியல் பாடுங்க. அன்புமணிக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க, எலெக்ஷனில் நிற்காமல் கொடுத்துட்டாங்கிற கோபத்தில் தானே கட்சியை ஆரம்பித்தார். தேமுதிகவே ஆரம்பித்தார். யாரடா வந்து கட்சியில் யார் இருக்காருன்னு பார்த்தாக்க துணைத் தலைவர் அவர் பொண்டாட்டி, செயலாளர் அவருடைய மச்சான். அப்புறம் என்ன நீ நடத்துனது என்ன அரசியல்? இந்தியா முழுக்க அரசியல்வாதிகள் பூராவே தன்னுடைய தன்னுடைய பசங்களை தான் அங்கே வச்சுருக்காங்க. யாருக்கிட்ட அகிலேஷ் யாதவ் யார்? லல்லு பிரசாத்துக்கு வந்து பதவி போகும்போது தன்னுடைய மனைவியை கொண்டு உட்கார வச்சார். திமுக மாத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனுடைய நியாயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் துரை வைகோ சொல்கிறார் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நாசமாக போயிருச்சு அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டு விட்டு போக வேண்டியதானே? அவர் ஒன்றும் தமிழர் இல்லையே, தெலுங்கர் தானே. ஆந்திராவுக்கு போயிட வேண்டியதானே. எங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க, நான் வர முடியாதுன்ட்டேன். என்னன்னாங்க, தமிழனுக்கு தலைவன் தமிழன் தான் இருக்கணும், அவ்வளோதான் என்னுடைய அடிப்படை இது. அதனால தான் நான் எம்ஜிஆரையும் ஆதரிக்கலை. அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த உணர்வை எனக்கு ஊட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நடிகர் அசோகன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த புதுசில் அசோகனுக்கு செயலாளர் பதவி கொடுக்குறதா எம்ஜிஆர் முடிவெடுத்திருக்கார். ஸ்டுடியோ கூப்பிட்டு பார்க்குறாரு. போகிறாரு வர்றாரு. அப்போ எங்கள் வீடு சாந்தமில், எங்கள் அண்ணன் சாந்தமில் இருந்தார், நான் அவரோட தான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் கேட்டேன், என்ன அவங்கள தினம் ராத்திரி கூப்பிட்டு விடிய பேசுகிறதா சொல்கிறாங்க, இப்போ புடியே கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னா. எதுக்குடா நான் புடி கொடுக்கணும் அப்படின்னாரு. உங்களை வச்சு எவ்வளோ படம் எடுத்திருக்காரு, இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற சௌகரியமான வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த வாய்ப்புகள் தானே காரணம். அது தொழில், அதெல்லாம் அரசியல் கொண்டு வராங்க. நீ அரசியல் ரீதியாக என்னை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் போக மாட்டேங்கிறீங்கன்னாரு. அப்போ சொன்னார், நீயும் சேலம் நானும் சேலம், காவேரி கரை, காவேரி தண்ணியை குடிச்சுவிட்டு நமக்கு தலைவன் தெலுங்கு மலையாளத்தான்னா என்னடா அர்த்தம் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்கன்னு. ஏண்டா ஒரு தமிழனுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லையா? ஒரு தமிழனுக்கு தலைவனாக இருக்கவங்க கூட மலையாளத்தான் தான் வந்து இருக்க முடியுமா? கேரளாவில் ஒரு தமிழன் வந்து தலைவன் ஆகிடுவாங்கடா. ஏடா பேசுகிற நீ என்ன? அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு உள்ள எனக்கு இருக்கு.
ஒரு கேரளாவிலேயோ ஒரு ஆந்திராவிலேயோ ஒரு வேற மாநிலத்தை சேர்ந்த வர முடியாது. இந்த தமிழ்நாடு ஒன்றில் தான் எவன் வேணாலும் வரலாம். கர்நாடகாரி ஜெயலலிதா, மலையாளி எம்ஜிஆர், தெலுங்கு விஜயகாந்த், இது மாதிரி எல்லாமே. இன்றைக்கி நான் விஜய்கிட்ட எனக்கு இருக்க ஒரே திருப்தி என்னன்னா தமிழன். அதில் கூட இப்போ ஒரு கதை சொல்கிறாங்க, அது உண்மையோ பொய்யோ தெரியாது. அவங்க அம்மா தெலுங்கு பிராமணருங்கிறாங்க, பாதி தெலுங்குன்றாங்க, அது தெரியாது என்னன்னு. உண்மையாக இருந்தாக்கா அந்த 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 இதுவும் அடிபட்டு போயிருக்கு. வைகோ இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் வெளியே போனார். வெளியே போயிட்டு அப்புறம் வந்து விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்த உடனே முதல்ல போய் சேர்ந்தது இவர் தான். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டாலின்கிட்ட சேர்ந்து உள்ளே வந்துட்டார். வந்துட்டு ராஜ்யசபா வாங்கிட்டார், பையனுக்கு பதவி வாங்கிட்டார். வாங்கிட்டதுக்கு பிறகு இப்போ வந்து இன்னொரு இடம் கிடைக்குதுன்னு அங்கே போகிறார். எதுக்காக போகிறார்? அப்போ இவர் மகனுக்கு இந்த பதவி கொடுத்தாங்களா, அது ஊழல் காரணமாக தான் கொடுத்தாங்களா? பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். எல்லாரையும் வந்து எல்லாரும் வந்து கட்சி மாறிட்டு போனாக்கா மக்கள் ஏற்றுக்குவா, கலைஞர் ஏற்றுக்கிட்ட மாதிரி உன்னையும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க, நடக்காது. நீங்கள் இன்றைக்கி நிலையிலேருந்து நீங்கள் தாழ்ந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப கிளப்பிட்டீங்க. இன்றைக்கி யூ ஆர் நாட் அட் ஆல் ஃபோர்ஸ். நீ ஒரு தலைவனே கிடையாது, பேச வேண்டிய அவசியமே இல்லை, காலாவதி ஆகிட்டு. ஏன் இவ்வளோ வன்மம் திமுக மேலே? இப்படி சொன்னாக்கா விஜய் நமக்கு பெரிய பதவி கொடுப்பாருங்கிறதுக்கு தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, மதம் மாறி வர்றாங்கல்ல, அவன் தான் அந்த எந்த மதத்துக்கு புதுசாக போயிருக்கானோ அந்த மத கடவுள்களை அவன் தான் பெருசாக கும்பிடுவான். கன்வெர்ட்ஸ் ஆர் மோர் ஃபேனட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அதனால் இந்த மாதிரி மதம் மாறி போகிறவனுக்கு மாதிரி கட்சி மாறி போகிறவனுக்கு தான் அந்த புதுசாக எந்த தலைவனத்தையும் அவன் தலையில் தூக்கிச்சுட்டு ஆடுவான். ஒரு முஸ்லீம் லீடர் ஒருத்தர் போனார், இஷ்டத்துக்கு திமுக தாக்கி பேசினார். அது அப்படி பேசுவதன் மூலமாக தனக்கு பதவி கிடைக்குங்கிறது. எல்லாமே வயிற்றுக்கு தான், எல்லாமே வயிற்றுக்கு தான். இப்போ ஸ்டாலின் வைகோவெல்லாம் நம்பியிருக்கக்கூடாது, இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பார்வை. அரசியலில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் உலக யுத்தம் நடத்த போது, இரண்டாவது உலக யுத்தம், யூதர்களுக்கு எகென்ஸ்டாக ஹிட்லர் கூட்டணி வைக்கிறார். இத்தாலியை சேர்ந்த முசோலினி, ஜப்பானை சேர்ந்த மன்னர் ஹிரோஹிட்டோ, ஹிட்லர், இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டணிக்கு சேர்ந்து யூதர்களை ஒழிக்கணும்னு போனது யார் தெரியுமா? ஸ்டாலின், ரஷ்யாவுடைய ஸ்டாலின். ஹிட்லர் அவரை ஒத்துக்கல. ஊரில் வந்து பாதி பதவியில் வந்து யூதர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ வந்து யூதர் எழுத்துறியா, ஒன்றா நம்ப முடியாது, சேர்த்த முடியாது. அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்கா பக்கம் போனார். இல்லாட்டி ஹிட்லரோட சேர்ந்து அவர் யூதர்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பார். இதெல்லாம் வந்து அவர் எப்படி நீங்கள் விட்டு வச்சிருக்கான்னு கேட்கவே முடியாது. அன்னைக்கு நேரத்தில் அவரை நம்பணும். வர்றவங்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தால் நடக்காது. இப்போ அன்புமணி என்ன சொன்னார்? நான் முதலமைச்சர் ஆனால் மதுக்கடைகளெல்லாம் மூடுவது தான் என்னுடைய முதல் கையெழுத்துனார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எங்கேயோ செய்யறதுக்கு குடிப்பவர்கள் கட்சியில் உறுப்பினர்களாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்க பார்க்கலான்னு. இன்றைக்கி ஒன்று நடக்குது. இவங்க குடிப்பாங்க, ஆனால் கடையை மூடுவாங்களா? எப்படி நம்புறத? இது எப்படி நம்ப முடியும்? அது மாதிரி அந்த நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய இதெல்லாம் விசுவாசத்தை காட்டினதுக்கப்புறம் அதை நம்பி தான் அவர் உள்ளே விட்டாங்க. யாரையும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தால் கட்சியில் ஈக்காக்கா இருக்காது. இந்த கலைஞர் வைகோ அந்த ஹிஸ்ட்ரி என்ன சார்? ஏன்னா அப்போது சோசியல் மீடியா இருக்குது, இந்த அளவுக்கு வெளிப்படையாக அவர் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறது பதிவாகுது ஊடகத்தில். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அது? இன்னும் அவர் வந்து அவுடேட்டடாக இருக்காருன்னு அர்த்தம். இன்னும் நிகழ்காலத்துக்கு அவர் வரலன்னு அர்த்தம். அதுதான் காரணம். இல்லை, இப்போ இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சத்திலேயே இப்படி கருத்துக்களை மாத்துறாரு. அந்த காலகட்டத்தில் கலைஞர் வைகோ அந்த இஷ்யூ அன்னைக்கு வந்து பத்திரிகைகளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பத்திரிகைகள் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து கிண்டல் பண்ண 3%காரருக்கு தான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து இப்போ பத்திரிகை நம்பாமல் வளர்ந்த இயக்கமாக திராவிட இயக்கம். அத்தனை பேர் எடுத்து ஒழிச்சு கட்டுறது தான் இதை பண்ணிட்டு அது மாதிரி வளர்ந்த இயக்கம். அதனால் அன்னைக்கு மீடியாவே இல்லை. ரேடியோ விட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சினிமா ரேடியோ 2 தான். இன்றைக்கி டிவி வந்துருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஒவ்வொரு அசைவும் கிண்டலுக்கும் கேலிக்கும் விமர்சனத்துக்கு ஆளாகுதுங்கிறத மறந்துட்டு இன்னும் பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை ஏற்றுக்க முடியாது. வைகோ வந்து எங்களுக்கு நான்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன். பெரிய லட்சியவாதியாக்கா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமி
இவ்வளோ தூரத்துக்கு வழிக்கு கீழே விழுவாரான்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ வாரிசு அரசியல் அதை முன்னிறுத்தி தான் வைகோ தனியாக போனார். இப்போ துரை வைகோ கொண்டு வந்தது பெரிய விமர்சனமாக இருக்குது. அவர் கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுறது, இந்த எம்எல்ஏ ராஜினாமா, இப்படி நிறைய விளையாட்டை விளையாட ஆரம்பித்தார். அதான் நான் சொல்கிறேனே, அவர் நிலையிலிருந்து தாழ்ந்துட்டார். அது வள்ளுவர் ரொம்ப கடுமையாக சொல்கிறார். தலையில் இழிந்த மயிரணையர் நான் தான் நிலையில் இழந்த கடை. தலையிலிருந்து உதிர்ந்த மயிர் மாதிரி தான் உன் நிலையிலிருந்து நீ இறங்குனீன்னா உன் கதி அவ்வளோதான் உண்டு. அந்த குரலை அவருக்கு சொல்லுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ விஜய்க்காக நான் தான் பேசுவேன்னு இறங்குறாரு, இவரெல்லாம் பேசி ஓட்டு வாங்கி தர முடியுமா? ஓட்டு அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. இன்னைக்கு அவரை பிடிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதுக்கு என்ன வேணாலும் அவர் பேசுவார். விஜய் காக்கா பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவார். விஜய் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடே கிடையாது, தமிழ் மொழியே இல்லை, தொல்காப்பியம் இருக்கே, விஜய் தான் தொல்காப்பியம் எழுத சொன்னார், அதெல்லாம் சொல்லுவார். கேட்டுக்க வேண்டியது. திமுக இன்னைக்கு நிலைமை அது மாதிரி. என்னை எப்படியா ஏற்றுக்க, எனக்கு ஒரு பதவி கொடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், எதாவது பண்ணு அப்படிங்கிறார். விஜய்கிட்ட வேண்டுகோள், உன்னை நான் போற்றி புகழ்ந்து பாடி இலக்கியமெல்லாம் பாடிடுறேன், எனக்கு நல்ல பாஸ்ட்டு கொடுன்னு கேட்குறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.